உதயநிதி 2 விஷயம் ஒரு பச்சை பொய்ய மக்கள் மத்தியில அப்படியே சொல்லி ஓட்டு வாங்குறதுக்காக அட்லீஸ்ட் ஆட்சி முடிய போது இப்பயாவது அந்த ரகசியத்தை சொல்லுவாங்க. முதலீடை ஈர்க்கிறதுல தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது தென் மாநிலங்கள்ல அப்படின்னு சொன்னது யார்? பிடிஆர் தியாகராஜன். பாசிபிள் இல்லாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்து தான் இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இபிஎஸ் எடுக்கிறாரா? திமுகவுக்கு பெரிய பிரச்சனையே அதுதான். இந்த அளவுக்கு கூட்டம் கூடுதுன்னா அப்போ மக்கள் ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதிமுக கூட்டணி ஏதாவது வகையில பலவீனப்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. எந்த வகையிலும் பலவீனப்படுத்த முடியாத ஒரு கூட்டணி. கூட்டணியாலெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க புதிய பழனிசாமியை பார்க்க போறீங்க அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதோ அந்த நல்லதுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நினைகிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி அவர்கள் நீட் ரகசியத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் இந்த முறை ரொம்ப வலுக்கட்டாயமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லலாம், இது தங்கமலை ரகசியம் போல் இருந்துரும், ஆனால் நீங்கள் நீட் ரகசியத்தை உடனே சொல்லணும் அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே உதயநிதியை நேரடியாகவே தாக்கிட்டு தான் வராரு. இல்லை, 2021 நீங்கள் பேசின பேச்சு, திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கனிமொழி அம்மா, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின். இப்போது மற்றவங்க பேச்செல்லாம் கூட நான் பெருசாக சொல்லலை. இப்போது துரைமுருகனோ டிஆர் பாலுவோ அவங்கெல்லாம் சீனியர்ஸு. ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஸ்டாலின் பேசினா இருக்கும், கனிமொழி பேசினா இருக்கும், உதயநிதி பேசினா இருக்கும். இருக்குமா இல்லையா? மக்கள் மத்தியில் இருக்குமா இல்லையா? அவங்களுக்கு பதவி இருக்குதோ இல்லையோ, அந்த கட்சியில் இருக்கிற தலைவருங்க அவங்க தான் அப்படின்ற நிலைமையில் தானே. அப்போ போன தடவை தேர்தலில் மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் இவர்களுக்கு ஒன்றுமே விஷயம் தெரியாது அப்படின்னு நினச்சின்னு உதயநிதி எப்படி பேசுவார்? அப்போ யோசிச்சு பாருங்கள். உதயநிதி 2 விஷயம் ஒரு பச்சை பொய்ய மக்கள் மத்தியில் அப்படியே சொல்லி ஓட்டு வாங்குறதுக்காக 2 விஷயம் ஒரு பச்சை பொய் சொன்னார். ஒன்று, நீட்டை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆதி அந்தம் எங்கேருந்து வந்துச்சு, அதில் என்னென்ன இருக்குது, எந்த டீட்டெயிலும் தெரியாது அவருக்கு. எப்படி எம்சி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த நேரத்தில் எப்படி ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அப்புறம் அதில் இருக்கிற ஷரத்துக்கள் என்ன, அப்போது காந்தி செல்வன் எங்கே இருந்தார், குலாம் நபி ஆசாத் எங்கே இருந்தார், மத்திய அமைச்சர்கள், இதெல்லாம் ஏதாவது அந்த வரலாறு தெரிஞ்சு பேசினாரா? வெறும் நீட்டை நாங்கள் வந்தால் ஒழிச்சிருவோம். நீட் ரகசியம் பாக்கெட்டில் இருக்குது. 2 விஷயம் சொன்னார். நீட் ரகசியம் பாக்கெட்டில் இருக்குது. இப்போ வெளியே சொன்னால் இப்போ அதிமுக ஆட்சி எடப்பாடி காப்பி அடிச்சிடுவார். அதனால் நாங்கள் வந்த உடனே அதை ரத்து பண்ணிவிடும். வேறு ஒன்றும் இல்லை. சூடு சொரணை மானம் ரோஷம் இருந்தால் அதை ரத்து பண்ணிடலாம், உடனே பண்ணிவிடுவோம். அப்போ பார்க்குற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? சரி, எடப்பாடியோட முன்ன போல் உதயநிதியும் ஸ்டாலினும் வந்தாங்கன்னா உடனே ரத்து பண்ணிவிடுவாங்க. மே 7ஆம் தேதி பதவி ஏற்கிறாங்கன்னா 8ஆம் தேதி ரத்து பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அதை நினச்சி ஓட்டுவாங்க. 2வது விஷயம் என்னது? அந்த பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது 5 சவரன் வரைக்கும் நகை வச்சிங்கன்னா கூட்டுறவு வங்கியில் ரத்து பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன மேடையில் உதயநிதி என்ன சொல்கிறாரு? யார் யார் வீட்டில் நகை வச்சுருக்கீங்க, போங்க ஓடி போங்க, இப்போ பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருங்க, நம்ம தலைவர் ஆட்சி வந்த உடனே எல்லாம் ரத்து சொன்னாரா இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் கொண்டு போய் வச்சுட்டாங்கல்ல. அதில் 13 லட்சத்துக்கு தானே நீங்கள் ரத்து பண்ணீங்க. மீதி 35 லட்சம் பேர் நகை மூழ்கி போயிடுச்சுல. இந்த 2ம் உண்மையில் பச்சை பொய்யா இல்லையா? அதுக்கு மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? சரி, இப்போ இந்த 5 வருஷம் நீங்கள் ஓட்ட போகிறீங்க, 5வது வருஷத்தில் இருக்கிறீங்க. இப்போ கூட அந்த ரகசியத்தை சொல்லலைன்னா என்ன? அதுதான் எடப்பாடியார் கேட்குறாரு. இப்போவாது சொல்ல அந்த ரகசியத்தை. நாங்கள் வந்தோடனே முதல் மாதமே கேட்கல. ஏன்னா முதல் மாதம் சொல்ல முடியாது, 2வது வருஷம் சொல்ல முடியாது, 3வது வருஷம் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஆட்சி முடிய போது இப்பயாவது அந்த ரகசியத்தை சொல்லணும்ல. இந்த 4 ஆண்டுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு எல் முருகன் அவர்கள் கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? மிக நியாயமான கேள்வி. ஏன்னா இவர் துபாய் போனார், சவுதி போனார், சிங்கப்பூர் போனார், ஜப்பான் போனார், ஸ்பெயின் போனார், யூஎஸ் போனார்னு நினைக்கிறேன். எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வெளிநாட்டு முதலீடை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் போனாரா இல்லையா?
அப்போ போகும்போதெல்லாம் என்னென்னா 2-3 நாள் கூட கிடையாது, 1 வாரம் 10 நாள் தங்கியிருந்தார். ஃபேமிலியோடு போயிருந்தார். தங்கி இருந்து அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறீங்க? அதுலேயும் இப்போது முடிய போகுது ஆட்சி. அதில் எது வந்து எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்லிடுவீங்க. ஆனால் எது வந்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்குது, எவ்வளவு நடைமுறைக்கு வந்திருக்குது? நீங்கள் வந்து இங்கே வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனீங்க, அந்த மாநாட்டில் வந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? வெளிநாட்டிலேருந்து நீங்கள் போயிருந்தீங்க, அங்கேருந்து வந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இது மொத்தம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? அதுதானே பர்ஃபார்மன்ஸு. அதை விட்டுட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் வருதா வீட்டுக்கு, உங்கள் பொண்ணுக்கு 1000 ரூபாய் வருதா, அப்போனா ஓடிபி கொடுங்க, உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும். இதுவா சாதனை? சாதனை என்னது? என்னென்ன செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கணும்ல. அப்போ இத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். முதலீடை ஈர்க்கிறதுல தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது தென் மாநிலங்களில் அப்படின்னு சொன்னது யார்? பிடிஆர் தியாகராஜன் சொன்னாரா இல்லையா? தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவோ ஆந்திராவோ கேரளா கூட வேணாம், கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இவங்க அளவுக்கு தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்க்கவில்லை. இது யதார்த்தமான உண்மை. காரணம் என்னென்னா, நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு வந்து தடை இருக்குது. வெளி மாநிலத்திலும் பார்க்குவோம், அவன் வந்து நிலம் ஒதுக்கீடுலேருந்து, நீர் ஒதுக்கீடுலேருந்து, சாலை வசதிகள் செய்து கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் ஒருமித்த கிளியரன்ஸு எல்லா லைசன்ஸுக்கும் இது கொடுக்குறதுலேருந்து, அப்புறம் வேலை வாய்ப்பு, யாருக்கு எந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ, செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருக்காங்க இங்கே, இதெல்லாம் வேணும்ல. இப்போ இதெல்லாம் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உண்மையில் வந்து அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்க எங்கே ப்ரிஃபர் ஆகுதாங்களோ அந்த மாநிலத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அப்போ அதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழக அரசு வெற்றி பெற்று விட்டதா இல்லை தோல்வி அடைஞ்சு விட்டதா? டோட்டலாக தோல்வின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஆனால் தூத்துக்குடியில் கம்பெனிஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதில் பெருமிதம் பண்ணியிருக்காரு சார். ஆமாம், இந்த கம்பெனி சொல்கிறாருல, இப்போ ஒரு கம்பெனி வின்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த முதலீடு 32,500 கோடி வந்து அவங்க வந்து முதலீடு, அந்த ஒரு முதலீடை மட்டும் சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க மட்டும் போட்ட முதலீடு. இது போல் எத்தனை கம்பெனிகள் தமிழ்நாட்டிற்குள்ளே வந்திருக்குது உங்களுடைய முயற்சியால்னா தனிப்பட்ட வரையில் டிஆர்பி ராஜாவோ அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சரோ எந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குது, இது முக்கியம். இப்போ அதானி வந்து கிட்டத்தட்ட 42,000 கோடியை என்னமோ இன்வெஸ்ட் பண்ணுவேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இங்கே ட்ரேட் ஃபேர் சென்டரில் அதானி கூட. அது என்ன ஆச்சு சொல்லுங்கள்? அது எந்த இடத்துல வந்துருக்குது? டேட்டா சென்டர் வந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு போட்டாங்க, அது எந்த இடத்துல வந்துருக்குது? அதே மாதிரி சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை நாங்கள் சேர்க்க மாட்டோம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு இருக்காது அப்படின்னு. ஆனால் துபாயில் போயிட்டு இவர் யார்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாரு? லூலு மால் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க. கிட்டத்தட்ட 3000-லேருந்து 6000 கோடி முதலீடு. அவங்க என்ன ஆரம்பிக்க போகிறாங்க? மால் ஆரம்பிக்க போகிறாங்க. நீங்கள் தொழிற்சாலை உற்பத்தியாளர்கள் இதுதான். நீங்கள் வந்து வியாபார ரீதியாக வர்த்தகம் வந்து பெருசாக கிடையாது. நீங்கள் தொழிற்சாலைகள் எத்தனை வருது, உற்பத்தியாளர்கள் எத்தனை பேர் வராங்க இங்கே, அதுதான் இங்கே டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி டெக்னாலஜிகள், எந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், இங்கே தொழில்நுட்ப அட்வான்ஸ்மெண்ட், அப்போ நம்ம ஊருக்கு கற்றுத்தர மாதிரி இங்கே தொடங்குற மாதிரி அதுதானே வேணும் நம்மளுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து வர்த்தகம் சேல்ஸ் பண்ணுறவங்களாம் கொண்டு வந்து வச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம நாட்டில் சில்லறை வியாபாரிகளுக்கு வணிகம் பாதிக்குமா இல்லையா? வியாபாரிகள் சங்கம்லாம் எங்கே போராட மாட்டுறாங்க இப்போ இதுக்கு? அது ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க? இந்த ஆட்சியில் வந்து அதுதான், வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இல்லை, வியாபார வாய்ப்பும் இல்லை. இப்போ ஒரு சின்ன கடை போடணுன்னா கடை போட முடியாது. அதான் கடந்த ஆட்சியில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் வெள்ளை அறிக்கை வேணும், அப்படி உங்கள் ஆட்சி சரியில்லைன்னா ராஜினாமா பண்ணுங்க அப்படின்ற கோஷம் தான் திமுக வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட தயாராக இருப்பாங்களா சார்? எடப்பாடியார் போட்ட ட்ரேட் ஃபேர், எடப்பாடியார் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தது முதலீடு, இதெல்லாம் சேர்த்து அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இருப்பாருங்க. 76%, அவர் வந்து பொய் சொல்லலை, 76% அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் நடைமுறைக்கு வந்து இதை பாருங்கள், இந்த கம்பெனிகள் நாங்கள் திறந்து வச்சுருக்கோம். அவர் தெளிவாக அறிக்கை கொடுத்தாரு. இப்போ நமக்கு நேரம் இல்லைன்னா அரை மணி நேரத்தில் அந்த படிக்கலாம் எல்லாம், எந்தெந்த தொழிற்சாலைகள் எந்தெந்த ஊரில் வந்திருக்குது அப்படின்றத புரியும். அதே மாதிரி வெளிநாடு போன பிறகு அங்கே பார்த்து யூஎஸில் அமெரிக்காவில் என்ன செய்கிறாரு, பால் உற்பத்தியில் எப்படி நம்ம தண்ணீர் அடையுது, அப்போது கலப்பின
பசுக்கள், கலப்பின பசுக்களை எப்படி இங்கே உருவாக்குது, அதுதான் வந்து சேலத்தில் கால்நடை பூங்கா. 1000 ஏக்கரில் 1000 கோடி செலவில் ஆசியாலேயே பெரிய கால்நடை பூங்கா, கால்நடை ஆராய்ச்சி மையம் அதுக்குள்ள. அப்போ என்ன அர்த்தம்னா 10 லிட்டர் 15 லிட்டர் மாடு கறக்கிற மாடு அந்த தரத்தோட 40 லிட்டர் 50 லிட்டர் 60 லிட்டர் கறக்கும் ஒரு வேளைக்கு. அப்போது அது வந்து நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டியெல்லாம் கிராமங்கள்லாம் வந்து அந்த வளர்ச்சி அடையணுன்றதுக்காக தான் அந்த கால்நடை பூங்கா ஆரம்பித்தாரா இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் செய்தாரா இல்லையா, இதை பார்க்கணும். அதுதான் சொல்கிறேன், ஒரு எளிய தலைவர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த பகுதியில் என்னென்ன தேவை, எந்தெந்த விவசாய மக்களா, தொழிலாளர்களா, இல்லைனா மருத்துவர்களா, ஆசிரியர்களா, போக்குவரத்து தொழிலாளர்களா, நெசவாளர்களா, மீனவர்களா, இவர்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு ஒவ்வொன்றா நிறைவேற்றி வந்தார். அதுவும் அவரோட காலம் என்னது, சோதனையான காலகட்டம். எடப்பாடியார் காலகட்டம் மிகுந்த சோதனையான காலம். கட்சி பிரச்சனை ஒரு பக்கம், கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் மெஜாரிட்டியை வச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம், அரசுக்கு ஒரு பைசா வருமானம் கிடையாது. அந்த கொரோனானா என்னன்னு உலகத்துக்கே தெரியாத காலம் அது. 2வது கொரோனா வந்தது ஸ்டாலின் ஆட்சியில், அப்போது ஓரளவுக்கு தெரியும், தடுப்பூசியெல்லாம் வந்துருச்சு. முதல் கொரோனா வரும்போது எதுவுமே தெரியாது. அந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனாரா இல்லையா எடப்பாடியார்? அதை தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போகிறார்ல, கிட்டத்தட்ட 60-65 சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணிட்டார். நேற்று வரைக்கும் திருநெல்வேலியில் மழை, அடமழை. அந்த மழையில் வந்து கொடையை கொண்டு வந்து கொடுத்தா கூட வேண்டான்றார். வேண்டாம், மக்கள் நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன், இதில் என்ன இருக்குது, மக்களோட சேர்ந்து தான் நம்ம நிற்கணும் அப்படின்ட்டு அங்கே தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ இந்த சுற்றுப்பயணத்திலே பார்த்தீங்கன்னா சார், பரவலாக சென்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குறுதிகளையும் எல்லா இடத்துலையுமே கொடுத்தாரு. எல்லாருக்கும் வீடு கட்டி தரப்படும், மெனை இல்லாதவங்களுக்கு மெனையோட வாங்கி வீடு கட்டி தரப்படும், எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பல இடத்துல இது போல் வாக்குறுதிகள் தொடர்ந்து கொடுக்கறதுனால இதே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்து தான் இப்போ ஆட்சிக்கே வந்தாங்க. பாசிபிள் இல்லாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து தான் இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இபிஎஸ் எடுக்கிறாரா அப்படின்ற எண்ணம் தோணுது. இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக என்னதுமா சொல்லிட்டாரு, போன தடவை என்னம்மா சொன்னார், எது என்னால் செய்ய முடியுமோ அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆட்சி நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். கடந்த காலங்களில் ரொம்ப காலம் நான் அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன், அப்புறம் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு தெரியும், எது நடைமுறையில் சாத்தியம் அதை மட்டும்தான் நான் வந்து வாக்குறுதியாக சொல்லுவேன். அப்படி ஓட்டு கிடைக்கலனா கூட பரவாயில்ல. அவர் யதார்த்தமாக அதுதான் சொல்லுது. பொய் சொல்லி நான் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் தேவையை அறிந்து அவன் தேவைக்கு என்ன கொடுக்க முடியும், இதை என்னால் செய்ய முடியும், இதை என்னால் செய்ய முடியாது, அந்த யதார்த்தம் அதுதான் ஸ்பாட்டில் அவர் முடிவு எடுக்கிறார். அதாவது வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் சாத்தியமா சார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு? ஆமாம், நிச்சயமாக சாத்தியம். ஏன் சாத்தியப்படாது? அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டு குடிக்கணும், அதுதான் மத்திய அரசின் திட்டமும் அதான் இருக்குது. மாநில அரசுலேயும் ஒரு பங்கு அதோட திட்டமாக இருக்குது. அப்போது முனைப்போட ஊழல் இல்லாமல் செய்தால் வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு நிச்சயமாக கட்டி கொடுக்க முடியும். அதுதான் அவர் சொல்கிறார். இன்னொன்று, இப்போது ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது என்ன சொன்னார், எல்லா 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் எல்லாருக்கும் சொல்லிட்டார்ல, சொன்னாரா, செய்தாரா? செய்யவே இல்லை. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலத்தில் வீடு கட்டி கொடுக்க முடியும், நிலம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நிலம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்க முடியும். இது இவரோட புரட்சிகரமான திட்டம். அது சொல்கிறாரு. இல்லை ஃபண்டு இருக்குமா சார் தமிழக அரசுக்கிட்ட ஃபண்டுலாம் இருக்கா? ஃபண்டு நல்லா வரும். நிர்வாக திறமை இருந்தால் உங்களால் சேமிப்பை பண்ண முடியும். இப்போது 1,10,000 கோடி அதிகமான வருமானம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது 32,000 கோடி டாஸ்மாகில் வருமானம் நினைக்கிறேன். இப்போ 45,000 50,000 கோடி வருமானம் டாஸ்மாக் வருமானம். ஏன்னா நீங்கள் 10 ரூபா ஏற்றிட்டீங்க, 20 ரூபா விலை ஏற்றிட்டீங்க, எல்லாத்தையும் விலை ஏற்றியாச்சு. அதில் இந்த ஆட்சியில் என்னென்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விலையும் ஏற்றி வியாபாரத்தையும் பெருக்கியாச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 25,000 கோடி 30,000 கோடி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் டாஸ்மாக்லேருந்து வர மாட்டேங்குது, லூப் ஹோலாக போகுது, பின்பக்கமாக போகுது அப்படின்னு பிடிஆர் தியாகராஜனே போன தடவை சொன்னார்ல. அப்போ அந்த வருமானம் எங்கே போகுது? கனிம வள கொள்ளை எங்கே ஆகுது? நீங்கள் இப்போ எந்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா மண்ணை திருடினீங்க, மலையை திருடினீங்க, இப்போ கிட்னியை திருட ஆரம்பிச்சிட்டிங்க. எந்த அளவுக்கு போயிட்டீங்க? அப்போ இதிலெல்லாம் வந்து
எந்த இடத்துலையும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலைமை இருக்குது இல்லையா? எங்கேயோ இலைமறைவு காய்மறைவோ ஒன்று ஒன்று நடக்கும். அது கண்டுபிடிச்சா உடனே தடுப்பாங்க. ஆனால் இது பொது உடைமை ஆயிட்ட மாதிரி இருக்குதுல்ல. 4730 கோடி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வரலை அப்படின்னு சேட்டலைட்லேருந்து டிஜிட்டலில் கணக்கு போட்டு தான் வந்து சொல்கிறாங்க கனிமோட கொள்ளை. அந்த 5 கலெக்டர் 6 தாசில்தார்னு நினைக்கிறேன், இவங்கள நாங்கள் விசாரணை பண்ணோம். இவங்க தான் கையெழுத்து போடுது, கிரீன் கையெழுத்து. அதாவது அமைச்சராக யார் வேணாலும் வரலாம், அதிகாரி யார். ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா நிரந்தர அதிகாரத்தில் அந்த கவர்மெண்ட் ஒர்க்கர், நீங்கள் கலெக்டர் தாசில்தார், நீங்கள் தானே கையெழுத்து போடுறீங்க, வந்து சாட்சி சொல்லுங்கன்னா நம்ம திமுக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போகுது. எங்களுடைய தாசில்தாரை விசாரிக்கக்கூடாது, எங்கள் கலெக்டருங்களை விசாரிக்கக்கூடாது, விசாரித்தா உண்மை தெரிஞ்சிடும்ல. அப்போது எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க? எடப்பாடியார் பிரச்சாரத்தில் சொல்கிறார், ஐயா நான் கடந்த 4.5 வருஷத்தில் நான் இதெல்லாம் செய்தேன், ஆனால் இப்போ இந்த 4 வருஷத்தில் திமுக அரசாங்கம் இதெல்லாம் செய்யலை, இது செய்யாமல் மோசடித்தனம் வேறு பண்ணுறாங்க, நான் வந்தால் என்னென்ன செய்வேன் அடுத்தது எல்லாத்தையும் சொல்கிறார் அவர். நான் வந்தால் அடுத்தது என்ன செய்வேன், உங்களுடைய தேவை என்ன, இப்போது பனையேறும் தொழிலாளர்கள் அவங்களுக்கு என்ன செய்வேன், அவங்களுக்கு எப்படி உதவித்தொகை கொடுப்பேன், அவங்கள வந்து எப்படி குறைந்தபட்ச விலை அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எப்படி கொடுப்பேன், பாதுகாப்பு, இது எல்லாம் அந்த இடத்துல சொல்கிறார்ல. ஒவ்வொரு மீனவர்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை நான் உயர்த்தி கொடுப்பேன், அதே மாதிரி மண்ணெண்ணெய்க்கு அவங்களுக்கு வந்து இதுக்கு டீசலுக்குரிய மானியத்தை உயர்த்தி கொடுப்பேன். ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபயணம் போகிறதா அறிவிப்பானது வந்திருக்கு சார். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் ஒரு பலமாக இருக்கும் சார்? இல்லை, பாஜக கூட்டணி வந்து எப்படின்னா, இது சட்டமன்ற தேர்தல், நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து சட்டமன்ற தேர்தல். என் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ எனக்கு என்ன செய்தார், என்னை ஆட்சி செய்கிற முதலமைச்சர் என்ன செய்கிறார். இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கார். அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து அங்கே போனவர், அந்த கட்சிக்கு விசுவாசத்தோட மாநில தலைவராக இன்றைக்கி இருக்கிறார். அப்போ அவருடைய கடமை என்ன இந்த தேர்தல் நேரத்தில்? ஐயா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு என்னென்ன செய்தது, இது வரைக்கும் என்னென்ன செய்திருக்கிறாங்க அதை நான் சொல்லணும். லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு எத்தனை வருஷமாக இந்த 2000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க, கரெக்டாக 6000 ரூபாய் வருஷத்துக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2000 கொடுப்பாங்க. எத்தனை வருஷமாக அதை கொடுத்துட்ருக்காங்க சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகள் நிலத்தில் வந்து பம்ப் செட்டுக்கு வந்து மீட்ரு பொருத்தணும் அந்த மின்சாரத்துக்கு அப்படின்னு உதய மின் திட்டத்தில் இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு எடப்பாடியார் சொல்லிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அங்கே வந்து மீட்ரு பொருத்தலைல்ல. அப்போது மத்திய அரசு இணக்கமாக நடக்குதா இல்லையா, அதை தான் சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம், வீடு கட்டும் திட்டங்கள், அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம்னா பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா தெருக்குழாயில் தண்ணி பிடிக்கணும். அந்த மாதிரி இப்போது வீட்டுக்கே குழாய் வர்ற மாதிரி அது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் எவ்வளவோ அதை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல ஊழல்லாம் நடந்துருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பயனை கொடுத்துருக்காங்க. அது மத்திய அரசின் திட்டம் இருக்குதா இல்லையா? அது இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வார். இன்னொன்று, அதிமுகவும் பிஜேபியும் மிகச்சிறந்த அளவில் இன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்து நிற்கிறாங்க. எதற்கு காரணம்னா, இணக்கமாக இருந்து நிறைய விஷயங்களை மத்திய அரசுக்கிட்ட நம்ம பெற முடியும். கடந்த காலத்தில் நம்ம எடப்பாடியார் ஆட்சியில் பார்த்தோம். இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது, ஜாதி வெறி ஆணவ கொலை எந்த அளவுக்கு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது, செயின் பறிப்பு எந்த அளவுக்கு நடக்குது, இங்கே இன்னொரு பக்கம் போதை கடத்தல், போதைப் பொருட்கள் கடத்தல் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் நிர்வாக கோளாறு. இது எல்லாம் மூடி மறைச்சிட்டு வெறும் மத்திய அரசை குறை சொன்னோன்னா இங்கே ஓட்டு கேட்கலான்னு. அது சட்டமன்ற தேர்தல் நடக்காது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்குறது, எங்களுக்கு தேவையை நீங்கள் நிறைவு பண்ணலையே, அதுதான் கேட்டது. நீங்கள் வந்தால் இதை செய்திருவேன் அதை செய்திருவேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு எதுவுமே செய்யலையே. வேலைவாய்ப்பு கொடுப்பேன் நீங்களே, 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைன்னு சொன்னீங்க, இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கலையே. எவ்வளோ பேர் வேலை இல்லாமல், எத்தனை பேர் படிச்சுட்டு தனியார் கம்பெனியில் கூட வேலை செய்ய முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதாவது ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கும், தனியாரில் 50 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கணும்.
50 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டா. இப்போ நீங்கள் சொன்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு, தமிழ்நாட்டு உள்நாட்டு முதலீடு, இந்த ரெண்டையும் கணக்கு போட்டு 50 லட்சம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டேன்னு நீங்கள் காமிங்க, வெள்ளை அறிக்கை காமிங்க. தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் தானே கொடுத்தீங்க, திமுக தானே கொடுத்தது. மக்கள் வேற எதையும் கேட்கல. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை தயவு செய்து நிறைவேற்றுங்க. எடப்பாடி சுற்றுப்பயணம் போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருது, இது பார்க்கும்போது மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஜெயலலிதாவின் தம்பியா அவர் சொல்லியிருக்காரா, இல்லை ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடாக இது சொல்லியிருக்காரா சார்? இல்லை, இப்போ திருமாவளவன் சொல்கிறது வந்து உண்மையை சொல்கிறார். அவர் எப்படின்னா ஒரு ஒரு யதார்த்தமான தலைவர். நம்ம அவர் வந்து ஒரு நல்ல தலைவராக தான் பார்க்க முடியும். ஆனால் என்னென்னா சில சூழ்நிலையில் அவரே சொல்வார், சகிப்புத்தன்மையோடு நாங்கள் சில சில நேரம் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு. அந்த சகிப்புத்தன்மையோடு அந்த கூட்டணியில் இருக்கிறார். அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னா ஒரு பக்கம் வெற்றி ஒரு இலக்காக இருக்குது, அது அங்கே கிடைக்குது. அப்போது இதை பயன்படுத்தி, ஆனால் நிறைய அதிருப்தி அங்கே இருக்குது, ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. எந்த உரிமையுமே இல்லை, வெற்றியை தவிர எந்த உரிமையுமே விசிகாவுக்கு அங்கே இல்லை. அப்போ அவர் என்ன யோசிக்கிறார், சரி இந்த வெற்றியை பயன்படுத்தியாவது நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு செய்திட முடியுமா, அந்த ஒரு நோக்கோடு தான் அங்கே இருக்கிறாருன்றது நம்மளுக்கு வெளியேந்து பார்க்கும்போது தெரியுது. வேறு எந்த உரிமையும் அங்கே வந்து மறுக்கப்படுது. சுதந்திரமான உரிமைகள் எல்லாம், கொடியேற்றுற உரிமை முதற்கொண்டு அங்கே மறுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து சில நேரம் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாரு உண்மையை. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உரிமையை கொடுத்தாரு அப்படின்னு. இயற்கையாக பெரிய தலைவர்கள்லாம் வந்து நாங்கள் உட்காரும்போது பக்கத்து சேரை தாண்டி தான் உட்கார வைப்பாங்க, நடுவில் ஒரு சேர் கேப் இருக்கும். ஆனால் ஜெயலலிதா அம்மா தன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. மேடையில் பேசும்போது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் தயங்கும் போது கூட என்கிட்ட திரும்பி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு எல்லா கூட்டணி தலைவர்களாக எந்திரிச்சு நின்று கையை தூக்குறது ஒரு மரபு, எந்திரிச்சு நின்று கையை தூக்கணும். அப்போ எனக்கு வந்து தயங்கம். ஏன்னா அந்த அம்மா கையை பிடிச்சி நம்ம அவங்க பெரிய ஆளுமை நம்ம எப்படி தூக்க முடியும்னா, அவங்க என் கையை பிடிச்சி தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இது வந்து நான் வேறு எங்கேயும் பார்க்க முடியல, அந்த ஒரு உரிமையை, அந்த ஒரு சுதந்திரத்தை அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார்ல. ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசும்போது அதிமுக கூட அவர் வந்து நேச்சுரல் அலையன்ஸ், ஒரு இயற்கையான அலையன்ஸ் அங்கே இருக்கும் அவருக்கு. அந்த பற்றுதல் எப்போவுமே இருக்கும். அதனால தான் அதிமுகவை நான் வந்து பகையாக நினைக்கல அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ இயற்கையாக சொல்லிட்டார். என்ன விஷயம்னா, இந்த கூட்டம் கூடுறதை நீங்கள் பார்க்கணும் சார். ஒரு மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டலாம். இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆள் சேர்க்கை நடைபெறும். லாரி வச்சு, வேன் வச்சு, இல்லை பஸ்ஸு வச்சு கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடைபெறும், அதிமுகலையும் நடைபெறும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்டமன்ற தொகுதி வாரியாக இன்றைக்கி ஒரு இடத்துல, நாளைக்கு ஒரு இடத்துல, நாளைக்கு ஒரு இடத்துல, இப்படி தொடர்ச்சி கூட்டத்தில் எப்படி லட்சக்கணக்காக நிற்பாங்க? இது நீங்கள் கூட்டி சேர்க்க முடியுமா? நீங்கள் அதில் ஒரு 10%, 15% கூட்டி சேர்த்துருப்பீங்க. பஸ்ஸில் கூட்டின்னு வந்திருப்பார் மாவட்ட செயலாளர், இல்லைன்னா லாரியில் கூப்பிட்டு வந்திருப்பார். ஆனால் மீதி 80% ஒரு 20% நீங்கள் சேர்த்த கூட்டமாக இருக்கும். இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே செயற்கையான கூட்டமாக இருந்தாலும் இப்போ எதிரான மீடியாக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காமிச்சிருப்பாங்களே. அவங்களே முடிக்கிறாங்களே, அவங்களே திகைக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அதுதான் சொல்கிறேன், அவுட் ஆஃப் வேலை பேசும்போதெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு 20% கூட்டத்துக்கு வந்து கூட்டினாலும் 80% பொதுமக்கள் நிற்கிறாங்க. எங்கெங்கேருந்தோ குடும்பத்தோடு வராங்க, வந்து 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 நடையா வராங்க, பைக்கில் வராங்க, காரில் வராங்க, இல்லைன்னா மாட்டு வண்டியில் வராங்க. வந்து அவங்க பாட்டுக்கு நின்று வேடிக்கையாக பார்க்குற மாதிரி. ஐயோ, ஏன்னா ஒரு எளிமையான தலைவர், நம்ம சொந்தத்தில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, இவ்வளோ உச்சத்தில் வந்து நிற்கிறாரு. எது அதிமுகவுடைய தலைவரா? நம்ம அதிமுக தலைவராக கூட நம்ம வந்து சீக்கிரத்தில் ஒரு பாமரனை பார்க்க முடியாது. எப்படின்னா எம்ஜிஆர் திரைப்படத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான், எம்ஜிஆரை பார்க்குறதே பெரிய பாக்கியமாக நினைப்பாங்க இல்லையா யாருமே, அந்த அளவுக்கு வசீகரம். இன்னொரு பக்கம் திமுகவே அவரால் தான் நின்றுச்சு. பேரறிஞர் அண்ணாவே சொல்வார், என்னுடைய இதய கணின்வார். அப்பேற்பட்ட ஆளுமை, அப்பேற்பட்ட சரிஷ்மா அந்த தலைவர் அதிமுக தலைவர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா பிரம்மாண்டம். அந்த அம்மாவுடைய ஆளுமை, அந்த அம்மாவுடைய மொழி இல்லை மேலே இருக்கிற பற்று, அந்த மொழியை அவங்க வந்து பயன்படுத்துகிற முறை எல்லாமே பார்த்திங்கன்னா, அதேமாதிரி நிர்வாகத்திறன், இரும்பு பெண்மணி, எல்லா விஷயத்திலையும் பார்த்தா ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை. அப்போ அவங்கள பார்க்கும்போது எங்கேருந்துலாம் கூட்டம் வரும். அந்த இடத்துல
நம்மக்கிட்ட இருந்த ஒரு விவசாயி வந்து நிற்கிறாரே, என்ன மாதிரி பேசுகிறாராம், ஒரு இடத்துல கேள்விப்படுறாங்க, அருமையாக சொல்கிறாராம்பா எல்லாத்தையும், எல்லா பிரச்சனையும் பேசுகிறாராம் அந்த பஸ்ஸில் நின்று அப்படின்னு கேள்விப்பட்டவொன்னு அடுத்த ஊர் நம்ம ஊருக்கு வராராம், நம்ம ஊருக்கு வராரான்னு ஆட்டோமேட்டிக்காக ஜனம் வந்து நிற்கிது. ஓட்டு மாறுதா ஓட்டு மாறலையா, ஓட்டு அரசியலுக்கு நான் போகல, ஓட்டு போடுறாங்களா போலையான்றதுக்கே போகல. ஆனால் வந்து நின்று அது ஊர்வலம் வந்து விழா கோலம் மாதிரி கேட்குறாங்கல்ல அந்த மக்கள். அப்போ அதில் அந்த எழுச்சியை பார்க்குறோம்ல. இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அவ்வளோதான். அது கூட்டி வந்த கூட்டமா தன்னால் கூடின கூட்டமானு அதை நம்ம பார்க்கும் போதே தெரியுதுல்ல. தொலைக்காட்சியினாலும் சரி, வேறு எந்த ஊடகத்தினாலும் சரி, அதை பார்க்கும்போதே அந்த மக்கள் கையை காட்டுறது, அந்த மக்கள் கையெடுத்து கும்பிடுறது, சிரிக்கிறது, பேசுறது எல்லாமே பார்க்குறோம்ல. எப்படி நிற்கிது, கொஞ்சம் கூட கலையாமல் அந்த தலைகளை அப்படியே பார்த்தீங்கன்னா இது எள்ளு போட்டால் எண்ணெய் ஆகிடும் அந்த மாதிரி இருக்குது அந்த கூட்டம். அப்படி நெருக்கத்தோடு நிற்கிறாங்க. இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வருது. இதுதான் திமுகவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. திமுகவுக்கு பெரிய பிரச்சனையே அதுதான். இந்த அளவுக்கு கூட்டம் கூடுதுன்னா அப்போ மக்கள் ஏதோ எதிர்பார்க்குறாங்க, எடப்பாடியார்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குது, அந்த வசீகரம் ஏதோ ஒன்று இருக்குது. அது சொல்லா, செயலா, ஆளுமையா, முகமா, அகமா, திறமையா, இது வந்து மக்கள் கணக்கு போடுறாங்கன்றது தெரியுது. அதனால தான் போன வருஷம் ஸ்டாலின் சொன்னார், எங்கள் கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு. அப்போது அதிமுக கூட்டணி ஏதாவது வகையில் பலவீனப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. எந்த வகையிலும் பலவீனப்படுத்த முடியாத ஒரு கூட்டணியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது, அதில் கூட்டணி ஒரு அம்சம்தான். ஏன்னா கூட்டணியால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னா யாரும் மக்களுக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல, கட்சிங்களுக்கு செய்தால் போதும், அவ்வளோதான். இப்போ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, மக்களுக்கு ஒன்றும் செய்ய வேணாமே. காங்கிரஸ் செய்திடலாம், விடுதலை சிறுத்தைகள் செய்திடலாம், கம்யூனிஸ்ட்டுக்கு செய்திடலாம், தேமுதிகவுக்கு செய்திடலாம், இவங்களுக்கு செய்தாலே போதுமே, கூட்டணி வந்துட்டா போதுமே. அப்படி கிடையாது. கூட்டணியாலெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பாங்க. தனி ஒருவனாக நின்றால் கூட இவனால் நமக்கு நல்ல காரியம் நடக்கும் என்று நினைத்தால் அவன் பின்னால் மக்கள் நிற்பாங்க தமிழ்நாட்டில். அப்படி தான் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாருல்ல, பழைய பழனிசாமி கிடையாது, 2017 வந்த பழனிசாமி கிடையாது, 2021 கூட்டணியில் தோத்த பழனிசாமி கிடையாது. இது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் புதிய பழனிசாமியை பார்க்க போகிறீங்க அப்படின்றாரு, அவ்வளோதான். அதனால் என்னென்னா அவர் பின்னாடி ஜனங்கள் நிற்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி பரவலாக தெரியுது, நம்மளுக்கு பரவலாக தெரியுது. இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்குது. அப்போது அவர் முன்னேறி கொண்டு தான் போவார் அவருடைய பிரச்சாரம். இன்னொரு பக்கம் பிஜேபி எல்லா இடத்துலையும் தோழமையோடு நிற்கிது, நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அவர் எல்லா இடத்துலையும் பிஜேபியும் சொல்கிறார். இது சட்டமன்ற தேர்தல் ஐயா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதோ அந்த நல்லதுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பின்னாடி தான் நிற்பாங்க. அதே மாதிரி சிறுபான்மை மக்களா, சிறுபான்மை மக்களுக்கு என்னைக்குனாலும் நான் பாதுகாவலன்னா நிற்பேன். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தெளிவாக சொல்கிறார். ஒன்றும் வேணாம், நீட்டு கையெழுத்தில் நாங்கள் தவறு செய்து விட்டோம் இன்னைக்கு வரைக்கும் திமுக சொல்லுதா? நகை அடமானம் வைக்கிறதுல தேவையில்லாமல் நாங்கள் சொல்லிட்டோம், எல்லாரையும் போய் வையின்னு, அது எங்களால் சொல்லுதா இது வரைக்கும்? சரி, மாணவர் கல்வி கடன் ரத்து செய்வோம் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் முடியல. நாங்கள் அவசரப்பட்டோம்னு சொல்லுதா? 33வது வாக்குறுதி விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, இன்றைக்கு வரைக்கும் செய்யலை. ஐயா நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் சொல்கிறாங்களா? எதுவுமே வந்து அவங்க செய்த தவிர இன்னைக்கு வரைக்கும் திருத்துறதா அவங்க சொல்லவே இல்லை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு நெடுவாசலில் கையெழுத்து போட்டாங்க, புரிந்துணர்வு. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கையெழுத்து போட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் போட்டோன்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஆனால் எடப்பாடி அந்த அந்த உரிமையோடு சொன்னார் பாருங்க ஒரு விஷயம், சிஏஏ கையெழுத்து அந்த கூட்டணி தர்மத்துக்காக போட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட சரி, நீங்கள் ஊர் ஆளை திமுகவோ கூட்டணி கட்சிகளோ இந்த ஒரு 10 பேர் வந்து சிஏவால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு காட்ட சொல்லுங்கள். சிஏ சட்டத்தால் நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ அது வேறு விஷயம், ரைட்டா? நம்மளுக்கு அது பொருந்தாத சட்டமாக இருக்கலாம், நம்ம ஏற்றுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நிறுத்தணுமா இல்லையா? அந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் எப்பயோ வந்துச்சு, இந்த மாநிலத்திலோ வெளி மாநிலத்திலையோ.
ஒரு 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ, இந்த 100 பேர் பாருங்க, நீங்கள் ராஜீவ்காந்தி மரணத்தப்போ எத்தனை பேர் இறந்தாங்க, அத்தனை பேரையும் நம்ம மேடையில் நிற்க வைக்க முடியும்ல, யார் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு. அதுபோல் சிஏ சட்டத்தால் யார் யார் பாதிக்கப்பட்டாங்க, ஒரு 100 பேரை கொண்டு வந்து நிறுத்துங்க. இவங்கெல்லாம் நிறுத்த முடியுமா? இன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அது இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. அப்போது இவங்க வந்து வெறும் அரசியல் தானே பண்ணாங்க. அரசியல் பண்ணாங்களா இல்லையா? எடப்பாடி என்ன சொன்னார்? அதை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? அதுதான் சொல்கிறேன். ஒரு தலைவர் என்னன்னா, சில முடிவுகள் வந்து வேறு எண்ணத்தில் எடுக்கப்பட்டாலும் காலத்தால் அது மாற்றம் ஏற்பட்டும் போது அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார் பாருங்க, அதுதான் உண்மையான ஆளுமை மிக்க தலைமை. அந்த தலைவர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நான் 500 மெட்ரிக் டன் நோன்பு கஞ்சி திறக்கிறது கொடுத்தேன், உலமாக்களுக்கு ஊதியம் கொடுத்தேன், அதே மாதிரி சந்தன காப்புக்கு சந்தன கட்டைகள் இலவசமாக கொடுத்தேன், அதே மாதிரி ஜெருசலேம் பயணத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு, மெக்கா மெதினா பயணத்திற்கு, ஹஜ் பயணத்திற்கு 2018 மத்திய அரசு நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் மாநில அரசே அதை கொடுக்குது. எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கிறேன்ட்டார். நான் கொடுக்குறேன், என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன். செய்தாரா இல்லையா? இப்போ இது போல் ஏராளமான திட்டங்கள் செய்திருக்காரு. அதனால் இன்னொன்று நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இப்போ சட்டமன்ற தேர்தல் போது அதிமுக திமுக இதில் எந்த கட்சியை நம்ம நம்பலாம், அவ்வளோதான். மற்ற கட்சி தேசிய கட்சியெல்லாம் புறந்தள்ளிடுவாங்க, அதெல்லாம் இதில் வந்து கணக்கிலே வராது. அப்போ மாநில கட்சிகளில் திமுக அதிமுக இதில் எந்த கட்சி நம்மளுக்கு நல்லது, அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு, வளர்ச்சியான வாழ்க்கை வாழறதுக்கு எந்த கட்சி நல்லதுன்னா அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும். இன்னைக்கு அது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த 4.5 வருஷத்தில் பார்த்துட்டோம், நிர்வாக திறமையின்மையால் ஸ்டாலின் ஆட்சி எந்த அளவுக்கு கடும் வீழ்ச்சியை நோக்கி சந்திச்சுது நம்ம பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கி அது வந்து மெய்ப்பிக்கப்படும் வர்ற தேர்தலில். அதனால் கூட்டணி கணக்கே வேறு. கூட்டணி வந்து இயற்கை அமைதோ செயற்கை அமைதோ அது அடுத்த கணக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி சிங்கமாக உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போது மிக்க நன்றி. நன்றி.